ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரெனும் தாகமாயிருந்தால் இந்த இரண்டாவது வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பெந்திக்கோஸ்ட் நாள் அது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஆனால் அது ஒரு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? என்ன கொண்டாட்டம்? இறைவன் தன்னுடைய ஆவியை நம்மளோடு பகிர்ந்து கொள்கின்றார். மூவர் கடவுளில் ஒருவர். எப்படி பகிர்ந்து கொள்கின்றார்? என்னுடைய நற்செய்தியில் கேட்டோம்ல, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அவங்கள் மேல் ஊதினார். ஆரம்ப நூலில் ஆதி ஆகமத்தில் கேட்கின்றோம், இறைவன் தன்னுடைய ஆவியை ஆதாமுக்கு ஊதி கொடுத்தார் அல்லவா? அதே போலதான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் சிறப்பாக செயல்படுறதுக்காக அந்த ஆவியானவரை ஊதினார், கொடுத்தார், பகிர்ந்தார். அப்போ அது ஒரு நிகழ்வு அல்ல, ஆனால் ஒரு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? ஒரு பரிசை கொடுக்கின்றார் நம்மளுக்கு. he is giving us a gift, not just an event but a celebration. இப்போ அது கொடுத்துட்டாரா இல்லையா? பரிசு கொடுத்தா எப்படி வச்சிருப்போம்? ஆஹா ஓஹோ சிறப்பா இருக்குதுல பரிசு. ஆனால் இந்த பரிசு எப்படி செயல்படுகின்றது என்னுடைய வாழ்க்கையில்? ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு பல காலங்களில் கல்யாணம் பண்ணி பல நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து புது கார் வாங்கினார். புது கார் மோட்டார் வாங்கி சேல்ஸ்மேன் வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு அவர் போயிட்டார். அப்போது இவர் காடியை எடுத்துகிட்டு அவர் வீட்டில் பார்க் பண்ணியிருக்குது போர்ச்சில். அப்புறம் அவர் சொன்னார், மறுநாள் வேலைக்கு போனோம். புது காடியில் மனைவி கூப்பிட்றாரு, டார்லிங் டஸ்டரை கொண்டா அப்படின்னு. டஸ்டரை எடுத்துகிட்டு போய் காலை டஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா நான் தூசிலாம் விழுந்துருச்சுல பார்த்தீங்களா, அது மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு டஸ்டரை கொடுத்துக்கிறாரு. மனைவி பார்த்து சந்தோஷமாக பார்க்குறாங்க. அப்புறம் அதை கொடுத்துட்டு கேட்டை திறந்து நடந்து வெளியே போகிறாரு வேலைக்கு.
உடனே அவர் கேட்குறாங்க, என்னங்க, என்னய்யா நீ காடி நடந்து போறீங்க, காடி எடுத்துட்டு போலியா? உடனே அவர் சொன்னார், எனக்கு தான் ஓட்ட தெரியாத. இங்க வாயா, இங்க சாவி எங்க அங்க இருக்குது, சாவி எடுத்து வந்து உட்காரு பக்கத்தில். இவங்க காடியில் உட்காந்து சாவி அந்த என்ஜினில் போட்டு திறக்கிறாங்க. திறந்து கேடை திறந்து வெளியே போயிட்டு அந்த தாமானியை ஒரு சுற்றிட்டு வந்து காடியை வச்சுருங்க. இப்படி தான் ஓட்டணும். போய் லைசன்ஸ் எடுத்தீங்களா? லைசன்ஸ் எடுக்க மறந்துட்டேன். அன்பார்ந்தவர்களே, அந்த வாகனம் என்ன வாகனம் தெரியுமா? இதுதான் அந்த வாகனம். இந்த காடி இதுதான். இந்த காடி உள்ளுக்கு என்ஜின், தண்ணி எல்லாம் இருக்குது, பெட்ரோல் எல்லாம் இருக்குது. ஆனால் சாவியை போட்டு திறக்கல. இன்னும் அப்படி கம்முன்னு அப்படி உட்காந்துருக்குது. பல பேர்லாம் இப்படி தான். இன்னொருத்தர் ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று அழகான ஸ்மார்ட் ஃபோன், லேட்டஸ்ட் ஃபோன் வாங்கிட்டு வீட்டில் போய் எல்லாம் திறந்து ஆன்லாம் பண்ணிவிட்டு போடுறாரு. வாட்ஸ்அப் வர மாட்டுது, என்ன சரியா இல்லையேன்னு, இந்த ஃபோனை வீணா போன ஃபோனுன்னு உடனே ஓடுறாரு கடைக்கு. இந்த ஃபோன் எனக்கு வேணாம், என்ன ஏமாத்திட்டீங்களா என்னன்னு? கடைக்காரர் சொல்ல, எல்லாம் சரியாக தானே இருக்குதுயா. அப்புறம் அந்த கேர்ள் செட்டிங்லாம் பார்த்து சொல்லுது, அது வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லைங்க. நெட்வொர்க் கனெக்ஷன் வைஃபை போட்டால் தானே வேலை செய்யும், அந்த கனெக்ஷன் இல்லை. நிறையா பேர்கிட்ட ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை நல்லா கவனமாக வச்சுருப்போம், நெட்வொர்க் கனெக்ஷன் வைஃபை எல்லாம் பார்த்துக்குவோம். இந்த ஃபோன் இருக்குதே, இதை சரியாக பயன்படுத்த மாட்டோமே. அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்து விட்டார். இந்த வாகனம் சரியா இருக்குதா? இந்த ஃபோன் சரியா இருக்குதா? அதான் கேள்வி. இது சரியா இருந்துச்சுன்னா அந்த தொடர்பு இணைக்கப்படவில்லை, நம்ம இணைக்கப்படவில்லை அந்த பவரோட. ஆனால் இணைந்தோம் என்றால் அற்புதங்கள், மகிமைகள் நிறைய நடக்கும். முதலாவது அது இணைத்தோம் என்றால் we have not connected, we must stay connected. அது இணைந்தோம் என்றால் என்ன நடக்கும்? முதலாவது நற்செய்தியை கேட்டோம்ல, உங்களுக்கு அமைதி உரித்தாதுக, பீஸ் will come. அது ஒரு வாழ்த்து அல்ல. சொன்னல, அது ஒரு வாழ்த்து அல்ல. Peace is not a greeting, peace is a gift. அது ஒரு கொடை. அப்போ ஒரு கொடை உங்களிடம் இருந்தால் அந்த கொடையை என்ன செய்வீங்க? நல்ல பாதுகாத்து வைப்போம், தூக்கி ஒரு பக்கம் போட்டுருவோமா? அந்த கொடையை இங்க கொடுத்து விட்டார். பாதி பேர், முக்காவாசி பேர் அல்லது நிறைய பேர் அமைதியை இழந்து விடுகின்றோம். உடனே கோபம், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் இரிட்டேட்டட். முதல்ல இந்த கொடையை பாதுகாப்போம். A peaceful person is a happy person. A happy person is a peaceful person. சில பேர் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சி இல்லாத அமைதி இருக்காது. சில முகங்களை பாருங்க, பாடி போன முகம், ஆடலன்னு சொல்லுவாங்களே, அப்படியே இருக்கும். ஜோக் கூட எல்லாம் சிரிப்பாங்க, இது சிரிக்காது, ஏன்னா பெரிய ஜோக்கோ அப்படின்னு கேட்கும். ஸோ ஆவியானவர் அதிகமாக நிரப்ப இந்த வாகனம் சிறப்பாக இயங்கும். முதலாவது அமைதி. இரண்டாவது என்ன கொடுத்தார் இன்றைக்கு? இரண்டாவது, நான் உங்களோடு இருப்பேன், நான் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது அவர் உறுதி கொடுக்கின்றார், உறுதி கொடுக்கின்றார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. அப்போ ஆண்டவர் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? பயப்படாத என்று சொல்லுகின்றாரே, பயப்படாத. He assures us of his presence. நான் உன்னோட இருக்கின்றேனே, நீ என்ன பயப்பட? அவர் என்னோடு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும், புது மலர்ச்சி பெற்றுக்கொண்டே இருப்பேன். சற்று முன்பு நிறைய பாடல் பாட்டு, ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது பாடல், வெளியே தான் நல்லா இருக்குது, இங்க நல்லா இல்லையே. எங்கள் பாடல் இல்லை, எங்கள் நடனம் இல்லை, எங்கள் சோகமும் துக்கமும் இருக்கக்கூடாது. அதனால் அவரோட பிரசனத்தில் இருந்தோம் என்றால்
அவர் என்னை உறுதிப்படுத்துவார். அவர் என்னைய என்று சொல்லுவார், நான் உன்னிடம் இருக்கின்றேன், நீ கவலைப்படாதே. யார் உங்களோடு இருக்கிறாங்க? என் கணவன் என்னோட இருக்கிறார் ஃபாதர், என்னோட மனைவி என்னோட இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னோட இருக்கிறாங்க. உன்னோட பிள்ளையின் மூலமாக உனக்கு அமைதி கிடைக்குதா? உன்னுடைய கணவன் மூலமாக உனக்கு அமைதி கிடைக்குதா? உன்னோட மனைவியின் மூலமாக உனக்கு அமைதி கிடைக்குதா? யார் உங்க அருகில் இருக்கிறாங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க உங்க அமைதியை பறிக்கக்கூட கூடும். அந்த சூழ்நிலையில நான் கங்னு ஸ்ட்ராங்கா அப்படியே ஆண்டவரோட பிரசனத்தில் இருந்தேன் என்றால் யாருமே இதை பறிக்க முடியாது. அவன் தான் என்னை கோபம் செய்ய வைக்கிறான். யாருங்க உங்களை கோபப்பட முடியும்? நீங்கள் அனுமதி கொடுக்காட்டினா நீங்கள் கோபப்பட மாட்டீங்க. நம்ம அனுமதி கொடுத்துட்றோம் மற்றவங்களுக்கு. ஸோ அது கவனத்தில் வைத்துக் கொள்ளுமே. மூன்றாவது, அப்போ இரண்டாவது அவருடைய பிரசன்னம். மூன்றாவது என்ன? சக்தி, வலிமை கொடுக்கின்றார். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது நான் மக்கி போய் மங்கி போய் சொங்கி போய் அப்படியே இருக்கக்கூடாது. தெம்பா, திராணமா, மகிழ்ச்சியா மற்றவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். என்ன சக்தி? இறை சக்தி. மற்றவர்களுக்கு அந்த இறை சக்தியை எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பொன் சிரிப்பால முதல்ல ஆரம்பிப்போமே. பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்களே, தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கொஞ்சம் சிரிங்களேன். கேலி பண்ணி சிரிக்காதீங்க, நல்லா சிரிங்க பார்த்து. சந்தோஷம். இதெல்லாம் இருக்குதுங்க நம்மள்கிட்ட, பயன்படுத்துறதுல. எப்பொழுதும் என்னத்தை பயன்படுத்துகிறோம்? ஒருத்தனை பார்த்தா முறைக்கிறது. பாரு, இவனை என்னை பார்க்குறான் பாரு. ஏங்க இந்த பிரச்சனை? நம்மளுக்கு ஜாலியாக இருப்போம் வாழ்க்கையில். சிரிக்க தெரியாதவங்கள்ட்ட நிச்சயமாக ஆவியானவர் இல்லை. அடுத்தது அந்த சக்தி, வலிமை. பயத்திலிருந்து அஞ்சி போயிருந்த சீடர்கள் இப்போ திராணமா, தைரியமா, வெளிப்படையா போகிறார்கள். ஆவியானவர் அவங்க வாழ்க்கையில செயல்பட்டார். அப்போ அன்பார்ந்தவர்கள், ஆங்கிலத்தில் இது 3 P. அந்த பீனா இந்த பி பி. முதலாவது பீஸ், பீஸ். இரண்டாவது பி பிரசன்ஸ், அவருடைய பிரசனம். மூன்றாவது பி பவர். இது மூணும் உங்களிடம் இருக்குதா இல்லையான்னு கேள்வி கேட்டுக்குங்க. அவ்வளோதான். இது மூன்றும், இந்த மூன்றில் ஒன்று இல்லாட்டினா கூட, அது ஒன்று இருந்தால் கூட போதும், ஆவியானவர் செயல்படுவார். இதான் கேள்வி. உங்களிடம் இருக்குதா இல்லையா? ஞானசனம் பெற்றுட்டேன், நற்கருணை பெற்றுட்டேன், உறுதி பூசல் பெற்றுட்டேன், திருமணம் செய்துட்டேன். சில பேர் திருமணம் இன்னாமல் இன்னும் இருக்கிறீங்க, தயார் பண்ணுறீங்க, கொண்டு இருக்கீர்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. ஏன் இப்படி இருக்கிறேன்? கெட் கனெக்டட், ஸ்டே கனெக்டட். அந்த தொடர்போடு இருக்க வேண்டும். ஜெபம், தவம் இருந்தால் தவம் செய்யுங்க. ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். கொஞ்சம் நினைத்து கொண்டிருங்கள். சமைக்கும் பொழுதோ, காடி ஓட்டும் போதோ, என்ன எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவரை உமக்கு நன்றி, ஆண்டவரை உமக்கு புகழ், ஆண்டவர் ஐ பிரேஸ் யூ லார்ட், ஐ தேங்க் யூ லார்ட் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். இங்கே சொல்லிடுறீங்க. ஒரு நாள் சொல்கிறீங்களா காடி ஓட்டும் போது? என்னத்த சொல்கிறது, என் மனைவி பிரச்சனையே, புருஷன் பிரச்சனையே, இதுதான் காடி ஓட்டிக்கிட்டு. அவன் பாரு பாரு, அவனை பாரு, அவனை பாரு. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவன் போகிறான். நான் எப்பொழுதும் என்ன சொல்லுவேன், என்னை விட்டுட்டு போகிறாங்களே, பாவம், அவனுக்கு என்ன வயிற்றாலையோ, வயிற்றால வந்துச்சு ஓடுறான் அவசரமாக. அப்படி போங்க. நம்ம உடனே டென்ஷன் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி ஜாலியாக இருக்க கற்றுக்குவோம். இறுதியாக அந்த வசனத்தை போடுங்கள் ஐயா. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். எல்லாரும் சத்தமாக படிப்போம். இப்போ நான் சொன்னது அதுதாங்க. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்குகின்றார், வலியுறுத்துகின்றார், கொடுக்கின்றார். கோழை அல்ல, அன்பும் கட்டுப்பாடும், சுய கட்டுப்பாடு. So you must not be timid, you must be courageous, you must have the power, you have the love, and you have the self discipline. யார் ஆவியானவர்களை செயல்படுறீங்களோ எல்லாம் டிசிப்ளின் நிறையா இருக்கும். இல்லாட்டினா ஒரு நாளைக்கு 6 மணிக்கு எந்திருப்பீங்க, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எந்திருப்பீங்க, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு எந்திருப்பீங்க. சில பேர் அப்படி தானே.
லீவு நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். அந்த கொஞ்ச நேரம் எப்படி தெரியுமா? 8 மணி அல்ல, 10 மணி. ஸோ நம்ம கவனமாக இருப்போம். ஆவியானவர் செயல்படட்டும். நிச்சயமாக நம்ம எல்லாம் சிறப்பாக இருப்போம். இதை மறந்துடாதீங்க. கடவுள் நம்மளோடு இருக்கின்றார். அவர் நம்ம கோழையான வாழ்க்கை கொடுக்கல. தெம்பாக அன்போடு நம்ம சுய கட்டுப்பாடு கொள்கையோடு இருப்போம். இதுதான் இறைவனோட அழைப்பு நம்மளுக்கு. இந்த திருப்பலியின் மூலமாக நம்ம அவரிடம் மன்றாடுவோம். ஆவியானவர் தொடர்ந்து செயல்படட்டும். முடியுங்களா? முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன்.